ஐயோ, தாரா மேடம்க்கு கால் பண்ணா ஹாசினி மாட்டிக்குவாங்க. இவங்களும் உஷாராகி இடத்த மாத்திருவாங்க. தாரா மேடம போனை அட்டன் பண்ண விடாம பண்ணணும். உடனே ஹாசினிக்கு கால் பண்ணுவோம். என்னாச்சு? ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குதுடா. மறுபடியும் ட்ரை பண்றா. என்ன இன்னும் ஐடியா எதுவும் தோணலையா? இல்ல ஹாசினி. வெண்ணிலா தான் ஃபோன் பண்றாங்க. சீக்கிரம் சீக்கிரம் பேசு. ஹலோ வெண்ணிலா, நீங்க அந்த குடன் போயிட்டீங்களா? அங்க காளீஸ்வரி பெரியம்மாவை கொண்டு வந்துட்டாங்களா? கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மேடம் மயக்கத்துல தான் இருக்காங்க. ஐயோ, இப்ப நான் எதுக்காக கால் பண்ணேன்னா, இடத்த மாத்தின விஷயத்த அவங்க தாரா மேடம்க்கு கால் பண்ணி சொல்ல போறாங்க. ஐயோ, அவங்க ஃபோன் பண்ணா தாராத்துக்கு டவுட் வந்துருமே. கண்டிப்பா வரும். அதனால தாரா மேடம் போனுக்கு எந்த கால் வந்தாலும் அவங்கள அட்டென்ட் பண்ணி பேச விடாம ஏதாச்சும் பண்ணுங்க. அத சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். ஓகே, நாங்க ஏதாச்சும் பண்ணி உங்களை பேச விடாம தடுக்க பாக்குறோம். நீங்க எப்படியாவது காளீஸ்வரி பெரியம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க தாரா மேடம போன் பேச விடாம மட்டும் பாத்துக்கோங்க. வச்சிடுறேன். என்னாச்சு ஹாசினி? நம்ம பிளான் பாதி சக்சஸ், மீதி ஆபத்துல இருக்கு. என்ன சொல்ற ஹாசினி? நான் சொன்ன அந்த குடனுக்கு காளீஸ்வரி பெரியம்மாவை மாத்திட்டாங்க. வெண்ணிலாவும் அங்கதான் இருக்காங்க. ஆனா அவங்க இடம் மாறினத தாராத்துக்கு போன் பண்ணி சொல்ல போறாங்களாம். ஐயோ, அத்தை அந்த போன் அட்டன் பண்ணா காளீஸ்வரி பெரியம்மாவை காப்பாத்துறது சிக்கலாயிடுமே. அதனாலதான் வெண்ணிலா ஏதாவது ஒண்ணு பண்ணி தாராத்திய போன் அட்டன் பண்ணி பேச விடாம ஏதாவது பண்ண சொல்றாங்க. சரி, நீ வா, தாராத்தைய ஃபாலோ பண்ணி போன் பேச விடாம பண்ணலாம். வா வா. மச்சான், இப்ப ஃபோன் போட்டு பாடுறா. மச்சான், இப்ப ரிங் போகுது. ஹாசினி, அத்தைக்கு போன் வருது ஹாசினி. இப்ப என்ன பண்றது? எப்படி பேச விடாம தடுக்கிறது? சிஸ்டர், யார் சிஸ்டர் போன்ல? ஜான் தான். நான் பேசிட்டு வந்துடுறேன். இப்ப என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன இடத்துக்கு அவங்கள மாத்தியாச்சு. ஹலோ ஹலோ, நீ சொல்றது எதுவுமே எனக்கு கேட்கல. ஹலோ, என்ன சொல்லிட்டு இருக்க? நீ கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஏய், நீ சொல்றது எனக்கு சுத்தமா கேட்கல. திரும்பவும் சொல்லு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன குடனுக்கு அந்த அம்மாவை மாத்தியாச்சு. ஹலோ மேடம், கேக்குதா? ஹலோ மச்சான், என்னடா ஆச்சு? மண்டபத்துல ஸ்பீக்கர் சத்தமா இருக்குடா. நான் சொல்றதே கேட்க மாட்டுது. என்னது? ஹலோ ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி இடத்த மாத்தியாச்சு. இப்போ நீ சொல்றது எதுவுமே எனக்கு கேட்கல. ஹலோ, இரு, நான் வெளியில வந்து பேசுறேன்.
ஐயோ, ஹாசினி வெளியே போறாங்க அத்தை. ஐயோ. இப்ப சொல்லு ஜான். மேடம், நீங்க சொன்ன மாதிரி இடத்த மாத்தியாச்சு. அத சொல்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏய் ஹலோ, ஏய் இடத்த ஆ? ஜான் என்ன சொல்றான்? நான் எப்போ இடத்த மாத்த சொன்னேன்? என்ன சிஸ்டர், உங்களுக்கு நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜான் என்ன சொன்னா? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆ, இல்ல, அவன் சொல்றான் நீங்க சொன்ன மாதிரி நாங்க இடத்த மாத்திட்டோம், அத சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணி இடத்த மாத்த சொன்னீங்களா? என்ன சிஸ்டர் இது? நான் அப்படி எதுவுமே ஃபோன் பண்ணவே இல்லையே. நீங்க ஃபோன் பண்ணலையா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆஹா. உடனே அவனுக்கு போனை போட்டு கேளுங்க. ம். என்ன மறுபடியும் கால் பண்றாங்க? ஹலோ மேடம். ஜான், இப்ப எனக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன சொன்ன? நீங்க சொன்ன மாதிரி நாங்க இடத்த மாத்தியாச்சுன்னு சொன்னேன். அ, நான் சொன்னேனா? ஆமா, நீங்க தானே ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அந்த இடத்துல இருந்த ஆபத்து போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால வேற இடத்துல மாத்துங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதனால தான் நாங்க மாத்திட்டோம். இப்ப பத்திரமா இருக்கோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஹலோ டேய், என்னாச்சு சிஸ்டர்? நான் அவன்கிட்ட இடத்த மாத்த சொல்லவே இல்ல. ஆனா நான் ஃபோன் பண்ணி இடத்த மாத்த சொன்னேன்னு அவன் சொல்றான். அப்போ யாரோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜானுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. யார் இப்படி பண்ணிருப்பா? எனக்கு எதுவும் புரியலையே. எல்லாமே ஆன்டியா நடக்குது. டேய், போனவங்களை எங்கட ஆளைய காணோம்? தெரியலையடா எனக்கு. நீ இங்கே இரு, நான் பார்த்துட்டு வரேன். ம். ராஜேஷ், ராஜேஷ், எங்கடா போனீங்க? சஞ்சய், சஞ்சய். மேடம், 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 மேடம். மேடம், 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 மேடம். யாருமா நீ? என்னாச்சு? மேடம், நான் வெண்ணிலா, சூர்யா சார் கம்பெனில வேலை செய்யறேன். உங்களுக்கு ஆபத்துன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் ஓடி வந்தேன். மேடம், முதல்ல இங்க இருந்து நம்ம வெளியில போயிடலாம். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. வாங்க போலாம். பார்த்து எழுந்துருங்க. ஏய், ஏய், வாங்க மேடம், போயிடலாம். சார் உங்க வைஃப் வரலையா? அவங்களும் வந்திருக்காங்க சார். அங்க வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. சரி, ஓகே சார். மாரி, சாமுண்டீஸ்வரி அத்தையை இன்னும் காணோம். 8 மணிக்கெல்லாம் ஃப்ளைட் லேண்ட் ஆயிருக்கும். ஆனா ஏன் இன்னும் வரல?
ஹஸ்பண்ட் சார், எதுக்கும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? யா அவங்க போனுக்கு ட்ரை பண்ணேன் பட் ரீச் ஆக மாட்டேங்குது. தம்பி குருஜி வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இருக்கட்டும். தம்பி, விழாவுக்கு நேரமாச்சு, ஆரம்பிச்சிடலாமா? எங்க குடும்பத்துக்கு மூத்தவங்களான சாமுண்டீஸ்வரி அத்தை மும்பைல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. அவங்க வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? நல்லதுப்பா. அவங்க வர்ற வரைக்கும் நான் இப்படி உட்காந்துருக்கேன். சரி நீங்க உட்காருங்க. ஹஸ்பண்ட் சார், எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. சரி பண்றேன். சிஸ்டர் இன்னைக்கு உங்க டே தான். இன்னும் அவங்க வரவே இல்ல. ஆன் த வேன்னு ஃபோன் பண்ணா சிஸ்டர். ஏன் லேட்னு தெரியல. பார்வதி அக்கா, சாமுண்டீஸ்வரி அக்கா வரேன்னு சொன்னாங்களா? கண்டிப்பா வருவாங்க. இன்னும் சொல்ல போனா தத்தெடுக்கிறத பெரிய அளவுல ஃபங்க்ஷன் பண்ண சொன்னதே அவங்கதான். காணாம போனவங்க பேத்திய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதுங்களா? இது வரைக்கும் ஒரு தகவலும் வரல. கூடிய சீக்கிரம் எங்க குழந்தை வீடு தேடி வரும்னு சித்தர் சாமி சொல்லியிருக்காரு. சித்தர் சொன்னா கண்டிப்பா பழிக்கும்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. ம். சின்ன வயசுல காணாம போன உங்க பொண்ணு மாறி 20 வருஷம் கழிச்சு கிடைக்கலையா? நீங்க தைரியமா இருங்க. ம். ஆமா, குழந்தை எப்படி காணாம போச்சு? மாறி நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது ஏற்காட்டு அம்மனை கும்பிடுறதுக்கு சூர்யாவும் மாரியும் ஏற்காடு போயிருந்தாங்க. போன இடத்துல மாரிக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது யாரோ 4 பேர் வந்து சூர்யாவை அடிச்சு போட்டுட்டு மாரியை கடத்திட்டு போயிருக்காங்க. யார் அவங்க? எதுக்காக கர்ப்பிணி பொண்ணை கடத்திட்டு போனாங்க? அவங்க யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா மாரி வயித்துல இருக்க குழந்தைய கொல்றதுக்காக தான் மாரியை கடத்திருக்காங்க. அடப்பாவுமே, அப்புறம் என்னாச்சுக்கா? மாரி கும்பிடுற சமயபுர மாரியம்மன் மாரிய கைவிடல. அவங்க கிட்ட இருந்து அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. குழந்தையும் பிறந்துருச்சு. பிரசவ மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது குழந்தைய காணோம். அதுக்கப்புறம் போலீஸ்ல சொல்லியிருக்கு. இப்ப வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு தகவலும் தெரியல. கவலைப்படாதீங்க பார்வதி அக்கா. சூர்யாவுக்கும் மாரிக்கும் இருக்கிற நல்ல மனசுக்கு கண்டிப்பா அவங்க குழந்தை கிடைச்சிரும். வணக்கம்மா, நான் சாஸ்திரி. வணக்கம் சாஸ்திரி. இப்போ மாரி சூர்யாவோட குழந்தை ஏற்காடுல காணாம போனதை பத்தி சொன்னீங்களே, அதை நானும் கேட்டேன். ஓ அப்படியா? மாரியோட குழந்தை ஏற்காடுல காணாம போச்சுன்னு சொன்னீங்க. அந்த காணாம போன தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? அந்த நாளை மறக்க முடியுமா? பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை. அந்த தேதியில தானே குழந்தை கோவில்ல கிடைச்சது. ஒருவேளை காணாம போன மாரியோட குழந்தையும் நம்ம கோவில்ல இருந்து எடுத்த குழந்தையும் ஒன்னா இருக்குமோ? இந்த தகவலை உடனே மாறிக்கிட்டு போய் சொல்லலாம். மாரி எங்க இருப்பா? ஐயா, எதுக்காக மாரி குழந்தை பிறந்த தேதியை கேட்டீங்க? இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் அவசரமா கீழே போயிட்டு வந்தேன். சரி. ஏம்மா, சூர்யாவையும் மாறி எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, பாக்கலங்க ஐயா. நான் பாக்கல. பாக்கலையா? பாக்கல. மண்டபம் பூரா தேடியாச்சு, அவங்கள எங்கேயுமே காணோமே. ஒருவேளை கீழே போயிருப்பாங்களோ? போய் பார்க்கலாம்.
2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். நாட் ரீச்சபிள் தான் வருது மாதிரி. இன்னொரு தடவை பண்ணி பாருங்க. என்னாச்சு சூர்யா தம்பி, ஐயா எங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை மண்டபம் பூரா தேடிட்டு இருக்கேன். நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் வரவே இல்லை. வரலையே. சொல்லுங்கய்யா, எதுக்காக என்ன தேடினீங்க? அது ஒரு சொல்லுங்கய்யா, ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம்? அது வந்து ஐயோ சிஸ்டர், அங்க வரா பாருங்க. நாங்க இங்க இருக்கிறோம். போங்க போங்க. சூர்யா சார், வா. வாங்க நாமளும் போவோம். வணக்கம் சார். வணக்கம். என் பேரு கிருஷ்ணவேணி. இவரு என்னோட ஹஸ்பண்ட் சேகர். வணக்கம் சார். நாங்க ஏற்காடுல இருந்து வரோம். இங்க சூர்யா மாதிரிங்கிறது நாங்க தாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரீங்களா? ஹலோ தம்பி, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. எங்களுக்கு இங்க முக்கியமான தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. சபையில சொல்லுங்க. ஏற்காடுல காணாம போன உங்க குழந்தை விஷயமா வந்திருக்கோம் சார். எங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? உங்க குழந்தை காணாம போய் 2 மாசம் ஆகியிருக்குல்ல? ஆமா, 2 மாசம் தான் ஆகுது. பிப்ரவரி மாசம் 19ஆம் தேதி காணாம போன உங்க குழந்தை இதுதாங்க. என்னம்மா? சிஸ்டர், எப்படி? என்ன சொல்றீங்க? காணாம போன எங்க குழந்தையா இது? ஆமாங்க, 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க நிலம் வாங்குற விஷயமா ஏற்காட்டுல இருக்கிற ஸ்ருதி எஸ்டேட் பக்கமா போயிருந்தோம். அப்ப அங்க ஒரு இடத்துல இந்த குழந்தைய பார்த்தோம். குழந்தை தனியா படுத்திருந்தது. அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களா தேடி பார்த்தோம், யாருமே இல்ல. பச்சை குழந்தை எப்படி தனியா விட்டுட்டு போறது? வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம், யாராவது வந்து கேட்டா கொடுத்துடலான்னு நான் தாங்க இவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் குழந்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். குழந்தை எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, தெரியல சார். நாங்களும் இந்த குழந்தைய 1.5 மாசமா வச்சுட்டு இருந்தோம் சார். யாரும் தேடி வந்த மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் விஷயத்த சொன்னோம். அவங்க தான் சொன்னாங்க, நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல குழந்தைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு. அதனால இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் சார் நாங்க வந்தோம். நம்பிட்டாங்க. குழந்தைய கொடுங்க. இந்தாங்க. சிஸ்டர் பாருங்க, என் குழந்தை. ஹஸ்பண்ட் சார், இது நம்ம குழந்தை. நம்ம குழந்தை தான் ஹஸ்பண்ட் சார். மாரி குடு.
மாறி நம்ம குழந்தை தான். சித்தர் சொன்ன மாதிரி குழந்தை வீடு தேடி வந்துருச்சு. என் பேத்தி என்ன தேடி வந்துட்டா. ஆமாம்மா, ஆமா, பாருங்க, குடு. தொட்டு பாருங்க. சிஸ்டர் நம்பிட்டாங்க.